கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் நேசித்து இந்த காலையில் நேரத்தில் அவருடைய வசனத்தை கற்றுக்கிறதுக்காக பிரபு கர்த்தராக தேவன் நம்மளை கொடுத்தா நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் கர்த்தரோட வசனத்திலிருந்து தேவனுடைய உண்மையான வாரசர் யாரு அந்த விஷயத்தை பற்றி நம்ம கற்றுக்கிட்டு வரோம். இந்த உலகத்துல நாங்க கர்த்தரோட பிள்ளைங்க என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க கோடாதி கோடி ஜனங்க இருக்கிறாங்க. யாரைத்தே கர்த்தரைய మరి இந்த கிரைஸ்தவ உலகத்துல சர்ச்சுக்கு போறவங்க ஒருத்தர் எல்லாரும் கூட அவங்க சொல்லிக்கிறது என்னன்னா நாங்க கர்த்தரோட பிள்ளைங்க. நான் வசனத்துல பார்க்கும்போது எல்லாரும் கர்த்தர் அப்படின்னா சர்ச்சுக்கு போறவங்க இல்லாட்டி நான் கிறிஸ்டியன் என்று பேரு வைத்தவங்க எல்லாரும் கூட உண்மையா அவரோட பிள்ளைங்களா இருக்க முடியாதுங்கிற என்று நாம் வசனத்துல வந்து கத்துட்டு வரோம். ஒருவேளை பிள்ளைங்களா இருந்தாங்க கூட வாரசரா இருக்க முடியாது. நாம் நேற்று காலையில் நேரத்தில் கத்துக்கிட்டோம். அப்ராமுக்கு அநேகர் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இருந்தாங்க கூட அதுல ஒரே ஒருத்தன் தான் வாரசனா எண்ணப்பட்ட மாதிரி வசனத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? எல்லாரும் அப்ராம் மூலியம் பிறந்தவங்க தான். வேணாலும் எல்லாருமே கூட வாரசரா ஆகல. ஏன் எதுனால? காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்க பிறப்புல என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. அப்ராமு சாரா மூலியமா மன்னிக்கணும், அப்ராமு ஆகர் மூலியமா பிறந்த இஸ்மாயேலு கர்த்தர் சித்த பிரகாரம் பிறந்தவனு இல்லை. சொந்த ஆலோசனை பிரகாரம் விசுவாசம் இல்லாத மனிதனோட பிளான் பிரகாரம் யார் பிறந்தாங்க? இஸ்மாயில் பிறந்தார். பேர் நல்ல பேர் தான். இஸ்மாயில் என்ன அர்த்தம்? கர்த்தர் கேப்பார், அதுதான் அர்த்தம். இஸ்மாயில் அர்த்தம் என்ன? கர்த்தர் கேப்பார். நல்லதா, பேர் நல்லதா இருக்குது. வேணா அவர் சுபாவம் என்ன, அவர் குணம் என்ன? காட்டு கலதையோட சுபாவமா இருக்கிறது. இன்னைக்கு கூட நான் இயேசுக்கு நம்பி இருக்கிறேன், நான் தேவனு பிள்ளைன்னு சொல்றேங்க அநேகர் காட்டு கலதை மாதிரி இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம போன வருஷத்துக்கு வந்தப்ப கத்துக்கிட்டோம். காட்டுல இருக்கிற மிருகம் மாதிரி அது யார் சொன்னபடி கேட்காது. அதாவது இஷ்ட பிரகாரம் என்ன நடந்து போறது. இன்னைக்கு நான் கர்த்தர் பிள்ளைன்னு சொல்லிக்கிற அநேகர் கர்த்தர் சித்தப்படிக்கு நடக்காத அவங்க இஷ்ட பிரகாரம் என்ன பண்றாங்க? நடந்து போறாங்க. யாரைத்தே சொந்த இஷ்ட பிரகாரமும் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூட இஸ்மாயேல் மாதிரிதான். பேரு யாக்கோபு, யோகானு, ஜானு அது இது இருக்கலாம். அது முடிஞ்சா வேணா கர்த்த சித்த பிரகாரம் நடக்காம அவங்க சோச்சித்த படிக்க உலகத்தைய பார்த்து யாராச்சும் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூட என்ன யாரு? இஸ்மாயேல் மாதிரிதான். அவங்க வாரசரு ஆக முடியாது. அப்ரஹாம் பேர் சொல்லிக்கலாம். இஸ்மாயில் கேட்டாக்க யாரு பையனப்பான்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? நான் அப்ரஹாம் மகன் தான் சொல்லுவாரு. வேணாலு அவன் வாரசரு. அவன் காரணம் என்ன? அவன் குணம்ங்கிறது என்ன குணம்? தேவனோட குணம் இல்லை, அப்ரஹாமியோட குணம் இல்லை. அப்ரஹாம் வீட்டில் இருந்தாங்க கூட அப்ரஹாமியோட குணம் அவருக்குள்ள வரல. காட்டு கலத சுபாவம் அவருக்குள்ள இருக்குது. ரெண்டாவது பார்த்தா கெத்துரா சந்ததி. கெத்துரா சந்ததிய கெத்துரா பிள்ளைங்களை பார்த்தாலும் கூட அவங்க மொத்தம் 6 பேர்.
அவங்க சுபாவம் பார்த்தாங்க கூட ஒன்னொன்னு என்ன சுபாவம் இருக்குது, சரீர சம்பந்தமான சுபாவம். அவங்க எப்படி பிறந்தாங்க, அப்ராமுக்கு அந்த டயத்துல அவசரம் இருக்குது காபட்டி கேத்துரா என்ன பண்ணாரு, கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்கு அநேகர் கர்த்தர்கிட்ட அவசரத்துக்காக வராங்க, அவசரத்துக்காக வரவங்க இருக்கிறாங்க, அவசரத்துக்காக இவங்க அவசரத்துக்கு வராங்க. கொஞ்சம் பேர் கர்த்தரும் கூட என்ன பண்ண பயன்படுத்திக்கு. கர்த்தர் பயன்படுத்துற மூலியமா யாருமே என்ன ஆகாது, அவர் வாரசர் ஆக மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனோ ஊழியக்காரர் இருக்கிறாங்க, கர்த்தர் அவளை எவரோ பயன்படுத்துறாரு. வேணும் அவங்க சுபாவம் என்ன சுபாவம் இருக்குது, சரீர சம்பந்தமான சுபாவம் இருக்குது. பனாசு இருக்குது, கோபம் இருக்குது, கீழ்படுற சுபாவம் இல்லை அவங்கக்கிட்ட. அர்த்தம் வந்துச்சா, அவங்க பெரியதானே பேசிக்கிட்டு இருக்கிறா. எத்தனோ பெரிய பேர் ஊழியக்காரன் சொன்னவங்க விசுவாசி என்றப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்க கூட வாரசுன்னு கணக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ அவங்க செஞ்ச கஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, என்ன கொடுத்தாரு, பரிசு தமிழ்ல இருக்குது, கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு. அவ்வளவுதான். அப்ரஹாம் என்ன பண்ணாரு, கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இஸ்மாயிலுக்கு கிடைச்சது என்ன, இஸ்மாயிலுக்கு என்ன கிடைச்சி அப்ரஹாம் கிட்ட இருந்து, அத்தனை நாள் வீட்டில் தின்னதுதான் மிச்சம். ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு பீப்பா தண்ணி கொடுத்து அனுப்பிட்டார். அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு நாள் வரப்போகுது, இயேசு கிறிஸ்துவோட வருகை வரப்போப்ப 6 உண்மையான வாரசரோ அவங்க என்ன போவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. நானும் இயேசு பிரபைய கிறிஸ்டியன், நானும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன்னு இருக்கிறவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இங்கேதான் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. இயேசு கிறிஸ்து கூட சொன்னாரு தொடர்ந்து இருந்து, எம்ம நாமத்துல நான் அது பண்ணா இது பண்ணாங்க கூட என்ன சொல்லுறான்னு, நீங்க யாரும் எனக்கு தெரியாது, அக்கிரம் பண்றவங்க என்கிட்ட இருந்து என்ன பண்ணுங்க தூரமா அவங்கன்னு சொல்ல போற. அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட ஒரு நிலம் ஒரு நாள் வரப்போகுது. இஸ்மாயிலுக்கு ஒரு நாள் வந்துச்சு, அப்ராம் வீட்டுல இருந்து துரத்தடிக்கிற நாள் வந்துச்சு. அதே மாதிரி கெத்துரா சந்ததியும் கூட வெளியிருந்து வீட்டுல இருந்து அனுப்புறது வந்துச்சு. ஒரே ஒருத்தன் தான் என்ன வாரசர் என்ன பட்டான், யார் அவரு, இசாக்கு. இசாக்கு வந்து அவன் எப்படி பிறந்தாரு, விசுவாச மூலியமா, வாக்தத்த மூலியமா, பரிசுத்தாவி மூலியமா பிறந்தவன். அர்த்தம் பண்ணிச்சா, அது நேத்து நாள் நம்ம கத்துக்கிட்டோம். யார் மூலியம் பிறந்தவன், எப்படி பிறந்தவன், தேவன் மூலியம் பிறந்தவன். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இசாக்கு எப்படி பிறந்தா, தேவன் மூலியம் பிறந்தவங்க. உண்மையா நீ தேவன் மூலியம் பிறந்திருந்தா, ஒரு வச்சன மூலியம் பிறந்திருந்தா, நீ என்ன பண்ணுவேன், கர்த்தருக்காக என்ன பாரு வைராக்கியமா வாழவே. அவங்க லட்சணம் எப்படி இருக்குதோ நேத்து நம்ம கத்துக்கிட்டேன் மத்திய அத்தியாயத்துல. அது இசாக்கு எப்பைத்தே பிறந்தாரோ, பிறந்ததே அவருக்கு என்னன்னு பேர் வச்சாங்க, தாய் என்ன பேர் வச்சு, சாரா அப்ராம் என்ன பேர் வச்சாங்க, இசாக்கு. இசாக்குன்னு அர்த்தம் என்ன, நகை, சிரிப்பு. நம்ம லாங்குவேஜ் சொல்றோம்னா என்ன, சிரிப்பு. அப்படின்னு என்ன, எங்களை பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. எல்லாம் நம்மளை பார்த்து சிரிச்சாங்க நினைச்சுக்கா, நமக்கு சந்தோஷமா. நம்ம குழந்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்கா, நான் பார்த்து எல்லாம் சிரிச்சாங்க. இசாக்கி பார்த்து சிரிக்கிறாங்க, வந்துட்டு போயிட்டு இருந்தா சந்தோஷமா. அப்படின்னு என்ன, இசாக்கு வாரசர் எப்படியாவது பிறந்தாரோ அந்த வாரசனுக்காக என்ன இருக்கு வந்துச்சு ஆரம்பத்துல, சிரிப்பு, ஹேளனை, துக்கம், வேதனை. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துல ஆயத்து உண்மையா அவரோட வச்சனத்து மேல விசுவசித்து பாவத்தை ஒத்துக்கிட்டு உண்மையா மனம் திரும்பி கர்த்தருக்காக யாரைத்தே நடந்துட்டு இருக்கிறாங்க, உண்மையா பிறந்தவங்க అయితే, தேவன் மூலியமா பரிசுத்தா மூலியம் பிறந்தவங்க అయితే, நிச்சயமா அவளுக்கு ஆரம்பத்தில் என்ன வரு, இப்பேற்பட்ட நிலைமை உன்னை பார்க்கறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. விசுவாசிப்பா சந்தோஷப்பட மாட்டாங்க. நீ விசுவாசத்துக்குள்ள வந்தப்பா ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க,
நீ உண்மையா கர்த்தர் நம்பி இருந்தாக்க, நீ கர்த்தர் உண்மையா ரட்சிப்பட்டிருந்தா, உண்மையா நீ மறந்துட்டு இருந்தா, உண்மையா கர்த்தரையோட வித்து உங்களுக்குள்ள இருந்து கர்த்தரையோட ஆவி மூலியமா நீ ஜனித்து இருந்தாக்க, உனக்கு எதிர்பார்றது என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் என்ன? எல்லாம் உன்னை பா சிரிப்பாங்க, அவ்வளவுதான். இந்த விஷயத்தைய புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விசுவாசிக்கு எதிர்பார்ற ஒரு அனுபவம். நேற்று அந்த விஷயம் கூட நேற்று கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற விஷயம் என்னன்னா, ஆதிகாமம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதிகாமம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. போதுமா? இங்க ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்து. போதுங்க, அங்க நிறுத்துங்க. அந்த பிள்ளை என்னாவதாமா? பிறந்ததுல இருந்து என்னாவது? வளர்ந்தாமா. புரியுது சொல்றது? இப்ப நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னு என்ன பிறந்த 4 நாள் என்னாவு? வளரு. அதே மாதிரி ரட்சிப்பட்ட விசுவாசி வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், யாரு என்ன சொன்னாலும், எத்தனை பேர் பார்த்து சிரிச்சாலும், நீ என்ன பண்ணுவ தெரியுமா? ஆவியில என்ன பண்ணுவ? எப்ப என்ன பண்ணுவ? வளருவ. புரிய சொல்றது? ஆவியில என்ன பண்ணுவ? வளருவ. நீ ஒரு குழந்தை பிறந்திருந்து எப்படி 4 நாள் வளர்ந்துட்டு வருதோ, சரீரமா வளர்றாரு, மானசிகமா என்ன ஆகுது, மென்டல்லி பிசிக்கல்லி என்ன ஆகுறாரு? வளர்ந்துட்டு வர்றாரு இல்லையா? இல்லையா? இல்லாட்டி இப்படி இருந்தானா அப்படியே இருக்கிறானா? இருந்தாக்க நம்மளுக்கு சந்தோஷமா இருக்காது. அதே மாதிரி ஒரு உண்மையான விசுவாசிக்கு இல்லாட்ட வாரசுனா பிறந்த லட்சணங்கள் என்னன்னா, அவன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பேர் சிரிச்சாலும், எப்பேற்பட்ட கஷ்டத்துவங்கள் வந்தாலும் கூட என்ன பண்ணுவான்? வளர்ந்துகிட்டே இருப்பான். ஆவியில என்ன பண்ணுவான்? வளர்ந்துட்டு இருக்க காரணம் என்னன்னா, அந்த பிறந்ததுல இருந்து அவனுக்கு என்ன தெரியுமா? வச்சனத்துக்கு என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? படிக்கணும், வச்சனத்தை நான் கேட்கணும், வச்சனை கத்துக்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறோம், ஒரு பிள்ளை பிறந்த என்ன பண்ணுவான்? அழுவான். எதுக்காக? பாலுக்காக அழுவான். அதே மாதிரி உண்மையான ஒரு ரட்சிப்பட்ட விசுவாசியோட அனுபவம் என்ன தெரியுமா? ரட்சிப்பட்டுட்டானா உண்மையா அவன் மறுபடி பிறந்த அனுபவம் இருந்துச்சுன்னா அவங்கள உண்மையாவே அவன் வாசனத்துக்காக என்ன பண்ணுவான்? ஆசைப்படுவான். வசனத்தை கேட்கறதுக்காக, வசனத்தை சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுவான்? எவ்வளோ ஆத்திரமா இருப்பான். எப்ப இந்த வசனத்தைய நீ கேட்கறியோ, வாசிக்கிறியோ, அது தியானம் பண்றியோ, அதே மாதிரி அந்த வசனத்துக்காக நீ என்ன பண்ண? ஒப்பு கொடுத்து உங்களோட வாழ்க்கையில என்ன நல்லா ஜெபம் பண்ணுவேன். இது ரெண்டு அவன் வாழ்க்கையில எப்ப இருக்குதோ, அவன் 4 நாள் என்ன பண்ணுவான்? பெருகிட்டே போவான். உலக பிரகாரம் இல்ல, ஆவிக்குள்ள என்ன பண்ணுவான்? பெருகிட்டே போவான். அவன் கொடுக்குற கெட்ட குணமெல்லாம் போய் என்ன 4 நாள் ஏசு கிறிஸ்தியோட சுபாவங்கிறது அவங்கள வரும். இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இஸ்ராக்கிய அல்லாஹ் பார்த்து சிரிக்கிறாங்க. வேணாலு அவன் என்ன பண்ணா? வளர்றாராமா. அதுதான் கர்த்தரோட வசனம் நம்மளுக்கு கீழே சொல்லுது. பேதுரு எழுதிய நிர்வாகம் 1வது நிர்வாகம், பேதுரு 1வது நிர்வாகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களா? போதும். இங்க அப்போஸ்தலர் பேதுரு புதுசா பிறந்தா
புதுசா ரட்சிப்பட்ட விசுவாசிய ஒரு குழந்தையோட இணைச்சு சொல்றாரு. ஏதோ சொல்றாரு, குழந்தையோட இணைச்சு சொல்றாரு. குழந்தைக்கு என்ன தேவை? பால் தேவை. அர்த்தம் பண்ணிச்சுங்க? என்ன தேவை? பால் தேவை. பால் என்ன? கர்த்தரோட வச்சனம். அது கூட எல்லா வச்சனம் கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு எத்தனோ வச்சனங்கள் நம்மளுக்கு கிட்ட இருக்குது, எத்தனோ சர்ச்சுகள் இருக்குது, எத்தனோ டினாமினேட்டர் எத்தனோ இருக்குது, பெரிய பெரிய பில்டிங் இருக்கு சர்ச்சுங்க. நான் பார்த்தப்பா அங்கதான் பெருசுன்னு நினைச்சுக்கிறோம். அது புரிஞ்சுங்களா? வேணா பில்டிங் பெருசு கிடையாது. பில்டிங் பார்த்து என்ன மோச போகக்கூடாது. இல்லைங்க, ஜனங்க லட்சக்கணக்கில் வர்றாங்க, ஆயிரக்கணக்கில் வர்றாங்கன்னு சொல்லி அதை பார்த்து மோச போற அவசரமா இல்ல. எங்க உனக்கு என்ன இருக்குது? வச்சனம். எப்பேற்பட்ட வச்சனம் தெரியுமா? இங்க சொல்றது வாசிங்க மாடி 2வது வச்சனத்தை 3ல. நீங்கள் வளரும்படி புதுசாய் பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாகிய என்னவா கலங்கமில்லாத பால். இப்ப ஜோனாத்தான் இருக்கிறான், அவனுக்கு பாக்கெட் பால் எடுத்து வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க இல்லையா? பாக்கெட் பால் பெரிய கம்பெனில இருந்து வருது இல்லையா? எத்தனை பெரிய கம்பெனி. அந்த பாலை கொடுக்காம ஒரே எருமை எங்கேயோ ஒரு பக்கம் வச்சிருந்தா அந்த எருமை பால் எடுத்து வந்து கொடுக்குறோம். அதுக்கு இதுக்கு நம்ம வித்தியாசம் இருக்குது. நீ பெரிய பெரிய சபைங்க இருக்குது, பெரிய பெரிய பாஸ்டருங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி பெரிய பெரிய லட்சக்கணக்கு போற சபை இருக்குது. அங்க கிடைக்கிற வச்சனம் எல்லாம் கூட என்ன வச்சனமாமா சொல்றது? கலங்கம் இல்லாத வச்சனம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. நம்ம சொல்லிட்டும் பாரு, உண்மையான வச்சனம் என்ன சொல்லுது? உலக பத்தி சொல்றது இல்ல, உலகத்தை கலைக்க சொல்றது இல்ல. இன்னைக்கு நாளைக்கு பிரதி பிரசங்கத்துல எது கலக்குறாங்க? உலகத்தை கொண்டு வந்து கலைக்கிறாங்க. உலக சம்பந்தமான ஆசீர்வாதத்தை, சரீர சம்பந்த சுகத்தை பற்றி அது எடுத்து வந்து கலைக்க என்ன பண்ண? கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பா. உண்மையா நான் பார்க்கும்போது உண்மையான ஆசீர்வாதிக்கு சொல்லியிருப்பேன் இருக்குது. இயேசு கிறிஸ்து மூலியமா நம்மளுக்கு கிடைச்சா ஆசீர்வாதம் என்ன? எபேசி 1:3 பிரகாரம் என்ன? ஆவிக்குரிய பரலோக சம்பந்தமான சகல ஆசீர்வாதம் கொடுக்கறதுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உலகத்துல நம்மளுக்கு எது வேணுமோ கொடுக்காது, வேற விஷயம். அர்த்தம் புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தா, சரீரத்துக்கு ஆத்மக்கு ஆவியை காப்பாற்றுறவர் யாரு? அவருதான். அதனால நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா நீ ஏத்திக்கிட்டியா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது நான் சொந்த ரட்சகரை ஏத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன? சொந்த ரட்சகர்னா என்னை ரட்சிக்கிறவர் யாரு? ரட்சிக்கிறவன் அர்த்தம் என்ன? காப்பாற்றுறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நீனாரு மேல தெரியும் சரீரம் தானா? உள்ளுக்கு ஆவிதானா? ஆத்மா தான் இல்லையல்ல. சரீரமும் இருக்குது, ஆவி ஆத்மக்கு எல்லாத்தையும் காப்பாற்றுறவர் யாரு? அவரு ரட்சகர். அவரு இப்போ எப்பமே காப்பாற்றுறவர் யாரு? ரட்சிப்பர் யாரு? அவரு இந்த சரீரம். அதனால இயேசு கிறிஸ்து வசனம் என்ன சொல்ல தெரியுமா? உனைய விலை கொடுத்து என்ன பண்ணிக்கிற வாங்கியிருக்க. நீ உங்களோட சொத்து கிடையாது. நீ யாரு? எம்பட சொத்து. சரீரம் யார் தாமா? அவர் சொத்தாமா. ரத்தம் கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். இன்னும் நம்ம ஆழத்துக்கு போனா அவரோட ஆலயமா இருக்கிறோம். நம்ம எனக்கு அவர் எங்க இருக்கிறாரு? எங்க பெரிய பெரிய கோயில் இல்ல அவர் இருக்கிறது இல்லை. எங்க இருக்கிறாரு? உங்களோடக்குள்ள இருக்கிறார். அவர் ஜீவமுள்ள தேவன். அவர் நமக்கு நிவாசம் பண்ணி இப்ப நம்ம இந்த வீட்டுல இருக்கிறோம். இந்த வீட்டை காப்பாத்துக்கிற ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குது? நம்மளுதான் இருக்கு. நம்மளே எப்பவுமே பண்ணுவாரு. பேசம்பளம் இருக்கிறாங்க,
எங்கேயாச்சும் பெயிண்ட் போயினாலும் எங்க கிராக் வந்தாலும் எப்போ என்ன பண்ணுவாரு, பார்த்தது எப்பதுக்கப்பா ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஜாக்கிரதை அதைய காப்பாத்துக்காரு. யாரும் வந்து தொடாம பார்த்துக்கிற பாதித்து இருக்குது. காரணம் என்ன, அவர் இங்க இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. அதே மாதிரி கர்த்தராக தேவன் நீ எப்படிఅయితే நீ சொந்த ரட்சத்தை ஏத்திக்கிட்டியோ அன்னிலிருந்து கர்த்தர் என்ன பண்ற, நமக்குள்ள நிவாசம் பண்றார், வாசம் பண்றார். இந்த சரீரத்தைய காப்பாத்துற எவருக்குது பொறுப்பு, யாருது, அவருது இருக்குது. அதனால நம்ம கவலைப்பட அவசரம் இல்லை. சரீரத்தில் நோய் பந்தவங்களும் பயப்பட அவசரம் இல்லை. கர்த்தருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒன்னேதான் ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே உங்களோட நோக்கம் என்ன, இந்த நோவு வந்ததுக்கு நோக்கம் என்ன, இந்த பலகீனத்தை வந்ததுக்கு நோக்கம் என்ன, இப்ப சகாயம் பண்ண இதா நடத்துன்னு சொல்லும் போது, அவர் மேல ஆதாரப்பட்டும் போது அவர் என்ன பண்ணுவோம் நம்மளையா நடத்தி வைப்பார் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். விஷயத்துக்கு வரலாம். அதனால்தான் திருவசனம் என்ன, கலங்கம் இல்லாத வச்சனம், கழுத்து இல்லாம வச்சனம். அதனாலதான் அந்த வச்சனம் இந்த வச்சனம் கேட்டோம் நெஞ்சுக்க என்ன ஆகும், நோவுதான் வரும் இல்லையா. பேக்கெட்டு பால், பிராண்டட் பால், உலகமெல்லாம் சேல்ஸ் ஆகிற பால் இதுதான் பேக்கெட்டு பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க நினைச்சுக்க, கொடுத்து வேணா வரும், நோவுதான் வருதப்பா. உடம்புக்கு என்ன இருக்கா, சுகம் வராது. அதே மாதிரி வச்சனம், கலங்கம் இல்லாத வச்சனம் இருக்கிற மாதிரி. இப்ப பாலுக்கு போறோம், அப்படியே கறந்து அப்படியே எடுத்து ஊத்துறாங்க அவங்க. அதே மாதிரி வச்சனம் என்ன சொல்லுதோ இருக்கிற மாதிரி சொல்ற வச்சனம் தான் உண்மையான வச்சனம், கலப்படம் இல்லாம. அப்பேற்பட வச்சனை கேட்கும் போது, இல்லாட்டி வச்சனம் இருக்கிற மாதிரி நீ வாசிக்கும் போது, இந்த வச்சனம் என்ன பேசு உங்ககிட்ட, அது உறுதியபூர்வ விசுவசித்து அது பிரகாரம் என்ன பண்ணணும், நடக்கணும். இது கலப்படமா பண்றது ஒண்ணும் இல்லை. பைபிளே சொல்லுது இதுல ஒரு கலப்பக்கூடாதாமா, ஒரு எடுக்கூடாதாமா, இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும். நாம எதையா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நடந்தனாக்க உனக்கு ஆவில என்ன நீ வளர்ற. இஸ்ஸாக்கு வளர்றார். இஸ்ஸாக்கு என்ன பண்றாரு, வளர்ந்த மாதிரி நீ உண்மையா வாரசனா இருந்தா, நீ பிறந்தது தேவன மூலியமா இருந்தா, உண்மையா வச்சனத்து மேல என்ன இருக்கு, பரிபூர் நம்பக்கம் இருக்கு. வச்சனம் இப்படி சொல்லிச்சு, கர்த்தர் இது மாதிரி பேசினாரு, அப்ப நான் அது மாதிரி என்ன பண்ணுவேன், வாழுவேன். 600 வச்சனத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேன். எத்தனை பேர் உன மேலுக்கு யுத்தத்துக்கு வந்தாங்க, என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். எத்தனை சோதனை வந்தாங்க, என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். எதனாலன்னா இந்த வச்சனத்தை உங்க மனசுக்குள்ள இருக்குது. இந்த வச்சனம்ங்கிறது ஒண்ணு என்ன பண்ணுது, பலப்படுத்துது. இந்த வச்சனம்ங்கிறது ஒண்ணு என்ன பண்ணுது, நிக்கி வைக்குது. அதே சொன்ன கர்த்தரோட வச்சனம்ங்கிறது ஒரு வித்து யாருக்கும் இருக்குது, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது சொல்லுது. காரணம் அவன் வந்து காத்து கொள்ளுவானாமா. நீ எங்க போனாலும் உண்மையான ஒரு விசுவாசி, தேவனே பிறந்தவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் எங்க போனாலும் அவங்க கிட்ட ஒரு மனசு இருக்கு, நான் யாரு, கர்த்தரோட பிள்ளை. எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழ்றதுக்கு இல்லை, எல்லாம் பாக்குற மாதிரி போறதுக்கு. அதே மாதிரி வாழ்க்கிறதுக்கு நானு யாரு, எல்லாத்து மாதிரி நான் கிடையாது. நான் யாரு, கர்த்தரோட பிள்ளை. நான் வாரசம், பரலோகத்துக்கு வாரசம். இந்த உலகத்துக்கு ஒன்னும் கிடைக்காது போகட்டும், ஒன்னும் இல்லாத போகட்டும், கவலை இல்லை. எங்க கிடைக்கு, பரலோக வாரசம். அந்த விசுவாசமும் விசுவாசிகள் இருந்து కాబట్టి ఆది అపోస్తల కాలத்துல யாரைతే சுவிசேஷ கேட்டு கர்த்தருக்குள்ள வந்தாங்களோ அவங்க எல்லாரும் கூட இருக்கிறது கூட விட்டடிச்சுட்டு வந்துட்டாங்கப்பா. என்ன பண்ணாங்க, இருக்கிறது கூட அதில் விட்டடிச்சுட்டு வந்தாங்க. இருக்கிற ஆஸ்தியெல்லாம் கூட வித்துட்டு எடுத்து வந்து எல்லாரும் பங்கி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. காரணம் என்ன, நாங்களுக்கு பரலோக வாரசம். நாங்கல்ல இந்த உலக சம்பந்தம் எங்களுக்கு அவசரம் இல்லை. இயேசு இருந்தா போதும், இயேசுநாதர் இருந்தா போதும். எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு அவசரம் இல்லைன்னு ஒரு உறுதிய பூரக்கமான மனசோட அவங்க எல்லாம் முன்னேறி போனாங்க. அது மாதிரி நாம கிடைப்பாங்க ஒரு வளரணும்.